சரியான மாப்பிள்ளையே கிடைக்கலங்க, ஏமாந்துட்டாங்க, அந்த பையன் அயோக்கிய பையன் படிப்பான்னு பார்த்தா படிக்க மாட்டேன்றான்னு ஏகப்பட்ட குறைகள். அப்ப இந்த கடவுள் உங்களுக்கு இத்தனை நாள் என்னதான் பண்ணிச்சு? உங்களுடைய நேரத்தையும் உங்களோட பணத்தையும் புடுங்கிச்சு, உங்களோட அறிவையும் புடுங்கிச்சே தவிர இந்த கடவுள் உங்களுக்கு இது வரைக்கும் என்ன பண்ணிருக்கு? நீங்க வாழ்க்கையில உயர்ந்திருந்தீங்கன்னா அது உங்களுடைய சொந்த முயற்சி. இந்த வீட்டை பூட்டிட்டு வரீங்க, என்ன காரணம்? பக்கத்து வீட்டுக்காரன் நம்பல. அடுத்த வீட்டுக்காரனை நம்பாதவன் வீட்டை பூட்டி கொண்டு வருவான், கடவுளை நம்பாதவன் கோவிலை பூட்டி கொண்டு வருவான். இதுதான் உண்மை. இதுல ஒண்ணும் பெரிய சந்தேகத்துக்கு வேலை. நான் ஆரம்பத்தில் சொன்னது திரும்ப சொல்லணும். ஏன் நீங்க கடவுளை நம்புறவங்க அதெல்லாம் பூட்டாம வாங்கினேன் இருக்கான்னு பாப்போம். வீட்டுல ஏதாவது செருப்புல இருந்து பீரா வரைக்கும் போயிடும். ஒரு 2 நாள் ஊருக்கு போயிட்டு வரதுக்குள்ள என்ன புல்லிங் திருடன் என்னமோ ஒண்ணு காமிச்சா டிவியில. அது மாதிரி நீங்க ஐயாவுக்கு செலவு வைக்கிறது முட்டாள்தனம்னு ஐயா சொன்னாங்க. பெரியாருக்கு செலவு வைக்கிறது முட்டாள்தனம்னு. ஈரோட்டுக்கு பக்கத்துல ஒரு ஊர்ல செலவு வச்சாங்க. செலவு வச்சு ஐயா தான் திறந்தாரு. ஏன்னா இந்து மதத்துல உயிரோடு இருக்கும்போது செலவு வைக்க கூடாதுன்னு ஒரு மூட பழக்கம் இருக்கு. பெரியாருடைய சிலை தான் உயிரோடு இருக்கும்போது நிறைய வச்சாங்க. கலைஞருக்கு வீரமணி வச்சாரு, அதை உடைச்சிட்டாங்க. எம்ஜிஆர் சத்தனைக்கு அது மவுண்ட் ரோட்ல அந்த சிலையை உடைச்சிட்டாங்க. அது இப்ப நமக்கு அந்த வேலை கிடையாது. அப்போ அந்த பெரியார் அந்த சிலையை திறந்து வச்சுட்டு வராரு. வரும்போது அந்த தொண்டர் ஒருத்தர் சொல்றாரு, ஐயா அந்த சிலை பாருங்க உங்களை மாதிரியே எல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல அப்படின்னாரு. அப்ப சொன்னார், ஐயா நீ மேல பார்க்காத கீழே பாருனார். அதுக்கு கீழே என்ன ஆளு இருக்கு பாருனார். என்ன ஆளு இருக்கும்? ஐயா சிலை கடியில கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, கடவுள் இல்லவே இல்லை, கடவுளை கற்பித்தவன் முட்டாள், பரப்பினவன் அயோக்கியன், வணங்குகிறவன் காட்டு மிராண்டி, ஆத்மா பிதர்லோகம் இது எதுவுமே கிடையாது, இதை நம்புகிறவன் மடையன், இதனால் பலன் அனுபவிக்கிறவன் மகா மகா அயோக்கியன்னு எழுதினார். ஏன்னு கேட்டீங்கன்னா ஐயா சொன்னாரு, எனக்கு வைக்கிற சில அழகாலாட்டி கூட பரவாயில்லப்பா, கீழே இருக்கிற வசனத்தை தெளிவா எழுதிருங்க, இல்லன்னா எனக்கும் அவன் தேங்காய் உடைச்சு என்னையும் அவன் கடவுள் ஆக்கிடுவான். இன்னைக்கு புத்தரை கடவுள் ஆக்கிட்டான். புத்தர் உருவ வழிபாடு கிடையாது, நமக்கு அப்பாற்பட்ட சக்தி கிடையாதுன்னு சொன்னவர், அவரை கடவுள் ஆக்கிட்டான். வள்ளலார் ராமலிங்க அடிகள் உருவ வழிபாடு கிடையாது, ஜோதியை தான் கும்பிடணும்னாரு, அவரையும் கொண்டுட்டான். அவரையும் இன்னைக்கு கடவுள் ஆக்கிட்டான். எங்க வடலூர்ல ஒரு பாப்பா தான் இன்னைக்கு மணி அடிச்சிட்டு இருக்கான். அப்ப ஐயாவுடைய ஆழமான கருத்து என்னன்னா, அவருக்கு செல வைக்கணுங்கிறதோ மாலை போடணுங்கிறதோ மரியாதை செய்யணுங்கிறது கிடையாது. இந்த கொள்கை இன்னைக்கு நீங்க எங்க கருப்பச்சித்தக்காரனுக்கு என்ன பேருங்கிறீங்க? அவன் சாமி இல்லைன்னு சொல்ற கட்சி எப்படிமா? இன்னைக்கு மருத்துவர் ராமதாஸ் எடுத்தாங்க 1 நம்பர் நாத்திகர், கடவுள் இல்லைன்னு ஒரு மேலால சொல்ல முடியாது. பாண்டியன் எடுத்துங்க கம்யூனிஸ்ட் 1 நம்பர் நாத்திகர், எல்லாம் திராவிடர் கழகத்தில் இருந்தவங்க தான். இவர் எடுத்துங்க கலைஞர் மாதிரி ஒரு நாத்திகர் இன்னைக்கு யாருமே பேச முடியாது. அவர் இன்னைக்கு கடவுள்னு சொல்ல முடியுமா? காரணம் அவங்களுக்கு ஓட்டு தேவை. இந்த மக்களை ஏமாத்தி எப்படியாவது ஓட்டு வாங்கி ஆட்சியை பிடிக்கணும், பதவியை பிடிக்கணும், கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்க. எங்களுக்கு எல்லாம் அப்படி கிடையாது. நாங்க தேர்தலுக்கே புறக்கணிச்சவங்க. நான் இன்ன வரைக்கும் பூத்துல போய் ஓட்டு போட்டதே கிடையாது. யாருக்கு போடுறது? யார் நமக்கு என்ன பண்ண போறாங்க? எனக்கு அந்த பூத்து எப்படி இருக்குன்னு கூட தெரியாது. காரணம் இந்த மக்களுக்கு நல்ல ஒரு அறிவை உண்டு பண்ணணும். இப்ப நீங்க கடவுள் இருக்குன்னு நிரூபித்தா நான் ஏத்துக்க தயார். அதனால எனக்கு எந்த நேரத்துல 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டேன். நீங்க ஆண்டவன் இருக்காருன்னு எனக்கு நிரூபிச்சீங்கன்னா, ஆண்டவா எனக்கு ஒரு 50 கோடி கடன் கொடு, நான் என் கிராமத்து மக்களுக்கு நான் ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்கணும்னு கேட்பேனே தவிர, ஆண்டவா எனக்கு அரிசி கொடு, பிரியாணி கொடு நான் கேட்க மாட்டேன். எத்தனை பக்தர்கள் பொது நலத்துக்காக வேண்டவங்க யார் இருக்காங்க சொல்லுங்க? என் குறைய தீரு, என் வீட்டுல எந்த பிரச்சனை, என் பையன் ஃபாரினுக்கு போகணும், வீடு கட்டணும்னு வேண்டவங்கள தான் தவிர, நாட்டு மக்களுக்காக விலைவாசிய குற, இந்த மக்களுக்கு எல்லாம் சீக்கு வர, இப்ப பண்டிகை காய்ச்சல் புதுசா ஒரு சீக்கு வந்துருச்சு, இன்னும் அடுத்த வருஷம் என்ன வர போறது தெரியல. இதெல்லாம் யாரு செயல்? எல்லாம் அவன் செயல்னா, இந்த சீக்கு வரதெல்லாம் யாரு செயல்? இந்த விபத்தெல்லாம் யாரு செயல்? மெக்கா மதீனாவுக்கு போனாங்க, பைசா சத்தை அடிக்கிறேன்னு சொல்லி கல்லால் அடிச்சு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை பேர் அங்க நசுங்கி செத்து போனாங்க, நீங்க பாத்திருப்பீங்க. இதெல்லாம் யாரு செயல்? அப்படி அல்லாஹ் தான் செஞ்சாருன்னா அதை மகிழ்ச்சியா ஏத்துக்கணும், அதுல வருத்தப்படக்கூடாது, அழுகக்கூடாது. இங்க பதறாங்க, ஐயோ என் புள்ள போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. நீ ஏன்? இது அவன் கருணை அல்லவா, கடவுளின் கருணை அல்லவா? எங்க ஆளுங்க கருமாதி பத்திரிகைகளை போடுவான், எங்கள் அப்பா சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்று ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக்கிறோம். செத்து போனதுக்கு சிவன் அங்க எக்ஸ்போர்ட் கம்பெனி வச்சு நடத்திட்டு இருக்கான். இவங்க அப்பா தூக்கி ஜெனரல் மேனேஜரா போட்டான். பத்திரிகை அடிப்பான், கருமாதி பத்திரிகை பார்த்திருப்பீங்க. எங்கள் அப்பா சிவலோக பதவி அடைந்து விட்டார் என்பது ஆழ்ந்த வருத்தத்துடன். சிவன்கிட்ட போய் வேலை பார்க்க என்ன ஆழமான வருத்தம், சந்தோஷப்பட வேணும் தானே. இதுல நாம என்ன எழுதுவோம்னா, எங்கள் அப்பா வைகுண்ட பதவி அடைந்து விட்டார் என்பது ஆழ்ந்த வருத்தத்துடன். அப்போ கடவுள் நம்பிக்கை ஒரு மூட நம்பிக்கைன்னு அவனே சொல்றான்ல. கடவுள்கிட்ட போய் வேலை பார்க்கணும் என்ன ஆழமான வருத்தம் என்ன இருக்க முடியும்? ஆகவே தோழர்களே, நாங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காகவோ நாங்க சொல்றதை அப்படியே நீங்க ஏத்துக்கணுங்கிறதுக்கோ நாங்க இங்க வரவே இல்லை. தயவு செய்து ஓய்வா இருக்கும்போது, உங்க சுய நினைவுல இருக்கும்போது இதெல்லாம் சிந்தனை பண்ணி பாருங்க. அவங்க சொன்னதை சிந்தனை பண்ணி பாருங்க. ஏன்னா அவங்க சொன்னது நீங்க நிறைய தரம் பள்ளிவாசல்லையும் மற்ற இடத்துல கேட்டிருப்பீங்க. எங்க இதுன்னா கேட்கணும். இப்ப நான் ஒரு சர்ச்சில் கிளாஸ் நடத்தும், நான் போய் உட்காந்துருவேன். ஒரு மசூதியில ஏதாவது ஒரு அரங்கத்துல பேச போய் உட்காந்துருவேன். ஏன்னா எங்கேயாவது கொஞ்சோண்டு உண்மை கிடைக்காதா, நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தேடல் தான், ஒரு ஆதங்கம் தான். ஆனா இது வரைக்கும் கிடைக்கவே இல்லை. எல்லாம் நான் சொன்னதை நம்பு அப்படி இப்படின்னு நம்மளை கேள்வி கேட்க விடணும். உங்களையும் உட்கார வச்சு என்னையும் உட்கார வச்சு கேள்வி கேட்க விட்டா, நம்ம கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா அது ஊரமா இருக்கும். எப்ப நம்ம சொல்றதை கேட்டுட்டு இருக்கோமோ, அப்ப நம்ம மூளைக்கு நம்ம வேலையே கொடுக்கலன்னு அர்த்தம், நம்ம சிந்திக்கவே இல்லைன்னு அர்த்தம். ஏன் மற்ற விலங்குகள் எல்லாம் ஐயா சொன்னார் 1.5 கிராம் மூளை,
அது இன்னைக்கு வந்து இவ்வளவு பெருசு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நம்மளுடைய சிந்தனை தான். அதனாலதான் இப்ப ஐயா சொன்னாரு, ரைட் சகோதரர் வந்து ஏரோப்ளேன் தான் கண்டுபிடிச்சான், போயிங் அவன் கண்டுபிடிச்சான். அதெல்லாம் வளர்ச்சி. செல்போன் வந்தப்ப எவ்வளவு பெருசு இருந்தது, செங்கல் மாதிரி இருக்கும். இதுல ஒரு முழத்துக்கு ஒரு ரேடு ஒண்ணு நீட்டிருக்கும். அளவுன்னு சொன்னீங்கன்னா 16 ரூபா, அவனுக்கும் போயிடும் நமக்கும் போயிடும். இன்னைக்கு அப்படியா இருக்கு? இதுல பாதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் போனா சிம் கார்டு தேவையில்லாம வரலாம். எவ்வளவு விஞ்ஞான வளர்ச்சி. இதெல்லாம் யாரு கடவுளா கண்டுபிடிச்சா? மனிதன் தான். சிந்திச்சு 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 மர நாற்காலியை வந்து பிளாஸ்டிக் நாற்காலி ஆக்கி, இப்ப இந்த நாற்காலியை வந்து 4 ரோல்ல இவ்வளவுமே இந்த ரூம்ல அடிக்க போட்டுடலாம். மர நாற்காலி ஆக்கி போட முடியுமா? யாரு கண்டுபிடிச்சா? கடவுளா? பிளாஸ்டிக் யாரு கண்டுபிடிச்சா? மனிதன். இன்னைக்கு தொல்லை அந்த பிளாஸ்டிக் அது வேற சமாச்சாரம். சும்மா எல்லாம் நம்மளே கண்டுபிடிச்சிட்டு அவன் கண்டுபிடிச்சான் அவன் செயல்னா அப்ப கொள்ளை அடிக்கதான் அவன் செயல் தான், கற்பழிக்கதான் அவன் செயல் தான், எல்லாம் அவன் செயல் தான். நம்ம அதெல்லாம் சந்தோஷமா ஏத்துட்டு போனோம். வீட்டுக்கு போறீங்க, பீரோ திறந்து கிடக்கு, எல்லாம் திருட்டிட்டு போனா சரி இதெல்லாம் அவன் செயல், ஆண்டவனா பார்த்து செஞ்சுட்டான் அப்படின்ட்டு வீட்டுல போய் உட்காரும். செய்யறோமா? உடனே போலீஸ் போன் அடிக்கிறோம், ஐயா சாமி எல்லாத்தையும் சுற்றி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவரு மோப்ப முடிக்கிற நாயை கூட்டு வராரு காவல்துறை. ஏன்னா ஒரு நாய் தான் திருடனை கண்டுபிடிக்கிற அளவுக்கு யோகியது இருக்கு. ஆகவே தோழர்களே, தயவுசெய்து சொன்னதை யோசனை பண்ணி பாருங்க. இந்த புரட்சி பாவலர் சொல்லி அவர் இங்க சென்னையில தான் இருக்காரு. புகழ்ச்செல்வின்னு சொல்லி ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருக்காரு. முழுக்க முழுக்க பகுத்தறிவு மட்டும் இல்ல, தமிழ் பற்றும் இருக்கும். இன்னைக்கு அவங்க சாயங்காலம் மாநாடு, இன்னைக்கு நிறைய பேர் வரதா இருந்தாங்க. இன்னைக்கு தனித்தமிழ் மாநாடு சென்னையில, தோழர்கள்லாம் அங்க இருக்காங்க. அதனால இப்ப ஐயா பேசிட்டு அவங்க மாநாட்டுக்கு போகணும், அதுலயே அவங்க கலந்துக்கிறாங்க. வாய்ப்புக்கு நன்றி. பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் கூடியிருக்கும் சான்றோர்களே, ஆண்டோர்களே, தமிழ் இன போராளிகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இறைவன் இருக்கின்றானா என்ற வினா எழுப்பும் பொழுது இல்லை என்ற விடைதான் வரும். இருப்பவன் எங்கே இருக்கிறான்? 3 லட்சம் மக்களை கொன்று குவித்த ஈழத்தில் எங்கே இருந்தான்? ஆழிப்பேரலை அழித்து பொழுது மக்கள் எங்கே இருந்தான்? உண்ண உணவில்லை, உறங்க உடமில்லை, இருக்க இடமில்லை. எங்கே இருக்கிறான் இறைவன்? கல்லிலா, மண்ணிலா? முகமது நபியை கல்லால் அடித்துக் கொள்ளும் போது எங்கே இருந்தான் இறைவன்? வீடுக்கு வீடு, தெருவுக்கு தெருவு, கல்லுக்கடை போலவே வணிகமாக்கிட்டான். பகுத்தறிவு கொள்கையை சிதைத்துவிட்டு, பார்ப்பனை கொள்கையை முடக்கிவிட்டு, மக்களை சிந்திக்க முடியாது, எழ முடியாது, அடிமைகளாக மாடுகளாக மாற்றிவிட்ட இந்த சிந்தனையை உடைத்தெறிய வேண்டும் தோழர்களே. 1400 ஆண்டுகளுக்கு முன் பிறந்த இந்த முகமதிய மதமானது அதற்கு முன்னால் எங்கே இருந்தது? 50,000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தமிழ் லெமுரியா கண்டம் என்று சொல்லப்படுகின்ற இடமானது இந்த ஆழிப்பேருக்கடையால் அழிந்துள்ளது. அப்போ எந்த மதம் இருந்தது? நாம் அனைவரும் தமிழர்கள். ஆனால் தமிழ் மொழியை அடுத்து இன்ஷா அல்லாஹ் என்று கூப்பிடுகிறோம். இறைவன் இருக்கிறான் என்று தமிழில் சொல்லிட்டு போகல. மொழியை சிதைத்து, மதத்தை சிதைத்து, நம்மை நாமே சிதைத்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழுக்கு மதம் கிடையாது, சாதி கிடையாது, எந்த ஒரு இழிவான செயலும் அவன் செய்ய மாட்டான். 1400 ஆண்டுகளுக்கு முன்னாக தோன்றிய அரபு நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்ட இந்த மதமானது எத்தனையோ மக்களை ஈர்த்து கவர்ந்து இழுத்து நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சி இறங்கியுள்ளது. கிறிஸ்துவ மதமும் வேலை நாட்டிலிருந்து வந்த மதம்தான். இந்து என்று சொல்லப்படுகின்ற வைணவம், மாலியம், ஆசிவகம் எல்லாம் வேலை நாட்டிலிருந்து வந்த மதம்தான். தமிழனுக்கு மதம் இல்லை. தமிழன் மதமற்று நல்ல மாண்போடு மானத்துடன் வாழ்ந்திருந்தான். ஒவ்வொருவர் உடலிலும் உள்ள குருதிகள் ஒன்றாக இருக்கிறது, ஒரே வண்ணத்தில் இருக்கிறது. ஆனால் மேலே அணியப்படும் அடையாள சின்னங்களால் நாம் பிரிந்து கிடக்கிறோம் தோழர்களே. தாயும் தந்தையும் கூடவில்லை என்றால் சேய் எப்படி பிறக்கும்? எல்லாம் அவன் செயல் என்றால் சேய் பிறந்து விடுமா? இல்லை முன்னெழுத்தை அவன் பெயரை போட்டு விடுமா? அவன் செயல் என்று நாம் செய்த கொடுமைகள் எத்தனை எத்தனை. மதம் இருக்கு என்று சொல்லுவவர்கள் தான் அடித்துக் கொள்கிறார்கள். மதம் இல்லை என்று சொல்ல அடித்துக் கொள்வதே கிடையாது.